ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராணி அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ புட்டிங் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பழுத்த 2 மாம்பழத்தை எடுத்திருக்கேன். இது சீசனில் தான் இந்த ரெசிபி பண்ண முடியும். அதனால் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கப் அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே போல் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 கப் அளவு பாலில் நம்ம இதை வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம கடாயை வச்சிடலாம். கடாயில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், ஒரு கொதி வரவும் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே கெட்டி பட்டுரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இதை வந்து கிளறி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பபிள்ஸ் வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி டிசைனான பவுல் இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் 2 கப் அளவு நான் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், 2 கப்பில் நான் ஊற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான மில்க் புட்டிங் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.